नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் 48வது. செல்வம் நல்குரவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றியார்க்கும் அரும் பொருள் எல்லை இல் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கஷ்டமே கஷ்டமே. கஷ்டமேதான் அவர் கட்டமே, தமிழுக்காக கட்டமே. நல்குறவு அப்படின்னு சொன்னா வறுமைன்னு அர்த்தம். திருக்குறள்ல ஒரு அதிகாரமே போட்டிருக்கார் நல்குறவு அப்படின்னு, வறுமையை பத்தி எழுதியிருக்கு. இங்க செல்வம் தெரியும் நமக்கு, செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். நல்குறவு அப்படின்னா வறுமையாக இருக்கக்கூடியவர்கள். இப்படி செல்வந்தர்கிட்ட நான் ஒரு விதமா அனுகிரகம் பண்றேன், வறுமையா இருக்கிறவனுக்கு ஒரு விதமா அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கிறது கிடையாது இல்லையா? எப்பவுமே அவனுக்கு பாரபட்சமே இல்லாத ஒரு தன்மையோட அவன் இருக்கான் அப்படின்னு அவனுடைய இதை சொல்லியிருக்கு, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு. அதே மாதிரி விண்ணோர்கள் அப்படின்னு சொன்னா இந்த தேவர்களுக்காக ஒரு தனி அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது கிடையாது. புழு புல் வரம்பின்றி யாருக்கும், புழுலேருந்து ஆரம்பிச்சு பிரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு அம்பாளை சொல்றேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு அனுகிரகம் தான் இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு. புழுல இருந்து தேவர்களாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, புல்லாக இருந்தாலும் சரி. அதனாலதான் அப்பர் பெருமாள் பாடுறார், புழுவாக பிறந்தால் கூட புண்ணியா உன்னை மறவாத நிலை எனக்கு வேணும் அப்படின்னு பாடுறேன். நான் என்ன வேணா பிறந்துட்டு போறேன், ஆனா உன்னை மறக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த புல் வரைக்கும் வரம்பு இல்லாம, அதாவது இன்னாருக்கு இன்னது அப்படிங்கிற ஒரு வரம்புங்கிறது ஒரு ஒரு எல்லை கிடையாது. இவ்வளவு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லை கிடையாது. எல்லை இல்லாத அனுகிரகமானது எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்பவும் கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம், இந்த அலைக்கற்றைகள் எப்படி எல்லா இடங்கள்லயும் இருக்கு, நான் டியூன் பண்ணா எனக்கு கேட்கறதோ அது மாதிரி இறைவனுடைய அருள் எல்லா இடத்துலயும் இருக்கு, எப்பவுமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நான் அதுக்கு பாத்திரமானா என்னால அதை உணர முடியும். அந்த உணர்வதுலதான் டிஃபரன்ஸ் இருக்கே தவிர அருள்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அவருக்கு யாருக்கும் அரும் பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனர். அப்படிப்பட்ட அருளை கொடுக்கக்கூடிய எல்லையற்ற அந்த திருக்கழல்கள் இருக்கே, அருளை கொண்ட அந்த திருக்கழல்கள் இருக்கே, அதை பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறமும் அறிந்ததுக்கு அப்புறமும் நான் அதை பிரிகிறேன். நான் என்ன அர்த்தம்னா, நான் அந்த நிஷ்டையில இல்லாம உலக வாழ்க்கையில நான் ஈடுபடுறேன் அப்படின்னா, என்னுடைய மனசு எப்பேற்பட்ட மனசப்பா, கல்லாக இருக்கக்கூடிய மனசு, கொஞ்சம் கூட உருகாத, உனக்கு மீது அன்பு வைத்து உருகாத ஒரு மனசு. இந்த வேற்றுமை அப்படிங்கிறதே கிடையாது இறைவனுக்கு. நான் என்ன அர்த்தம்னா, எனக்கும் வேற்றுமையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான். சுனீச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதக சமதர்ஷினக அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். வித்யா வினய சம்பன்னே பிராமணாக கவிஹஸ்தினி அந்த ஸ்லோகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அமுதமொழியில ஒரு விஷயம் வரும். குருதேவர் ஒரு தடவை, எப்பவுமே குருதேவர் யாராவது அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தா, அவரோட டிவோட்டிஸ் எல்லாம் வந்தா ஏதாவது முக்கியமானது படிக்க சொல்லுவார், இல்லைன்னா பாட சொல்லுவார். அப்படி ஏதாவது படிங்கோ, ஸ்லோகங்கள்லாம் படிங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வித்யா வினய சம்பன்னே பண்டிதாக சமதர்ஷினிங்கிற ஸ்லோகத்தை அந்த வந்திருக்கக்கூடிய டிவோட்டி எடுத்து படிக்கிறார். அந்த சமதர்ஷினகன்ற வார்த்தையை கேட்ட உடனே பரமஹம்சருக்கு டிரான்ஸ்ல போயிட்டார். அவர் அங்கேருந்து அவருக்கு வெளியிலேயே வர முடியல. சமதர்சனம் அந்த வார்த்தையோடயே அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவருக்கு மறுபடியும் உலக நினைவு வந்தது அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் அவருக்கு ஒரு டிரான்ஸ கொடுத்துடும். அது ஏன் அப்படின்னா, அதுக்கான எஃபெக்ட் அவ்வளவு இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதுவே எனக்கு இல்லை, நான் நீ இப்படி இருக்கியே அது மாதிரி எனக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது கூட இல்ல. எனக்கு இருக்கணும்னா நான் உன்னை முழுமையாக சரணடைஞ்சு உன்னையே நினைக்கணுமே, அப்பதானே உன்னுடைய தன்மையானது எனக்கு வரும்.
உன்னுடைய தன்மை எனக்கு வர்றதுக்கு நான் இன்னுமே பக்குவமே படாம ஒரு கல்லாட்டமா இருக்கேன் நானு. அப்படி இருக்கு என் மனசு. அது பட்ட கஷ்டமே இது. இதை நான் இந்த இந்த கஷ்டத்தை இந்த இது கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் மனசு வந்து இன்னும் பரிபாகம் அடையவே இல்லை. இன்னும் பக்குவமே அடையல. அந்த ஒரு இப்ப இப்ப கைமாறு கொடுத்தல்ங்கிற டாபிக்ல இத சொல்றாரு அப்படிங்கறச்சே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு அது பண்ணணுங்கிறது தெரியும்னு அர்த்தம். அவருக்கு வந்து ஞானம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஞானத்தை நன்னா நிஷ்டை பண்ணி கொண்டால் அந்த ஞானத்துல நிலை நின்று இருக்கலாம். ஞான நிஷ்டை பண்ணிக்கொண்டு ஞானத்துல நிலைத்து இருக்கிறது தான் ஒரு குருவுக்கோ இல்ல ஞானத்தை கொடுத்த இறைவனுக்கோ செய்யக்கூடிய கைமாறு அப்படின்னு நம்ம இந்த கைமாறு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கறச்சே பார்த்தோம். இப்ப அவர் சொல்றார், அதை நான் நிஷ்டை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன வந்து ஒரு டூல் இருக்கு, என்னோட மனசுதான். அந்த மனசு கல்லாட்டமா இருக்கு, கொஞ்சம் கூட வந்து அது நெகிழ மாட்டேங்கிறது. அதனால என்னால உனக்கு கைமாறு பண்ண முடியல. இதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு அவருடைய வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறார். அடுத்ததுதான் கட்டு அறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. பெருமான் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பெரிய செயல் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் செயல் என்ன? கட்டு அறுத்து. நான் இந்த லிமிட்டட் பீயிங், நான் ஒரு ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேருந்து என்னை விடுவிச்சு நான் பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு அறிவை, எண்ணத்தை கூட இல்ல, அறிவு, அந்த அறிவை கொடுக்கும் பொழுதுதான் நான் இந்த பந்தத்திலேருந்து, சம்சார பந்தத்திலிருந்து நான் விடுபடும். பந்தம் தான் கட்டு. இந்த கட்டு பாசக்கட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு பொருளின் மீதும் நான் வைத்திருக்கக்கூடிய ஐடென்டிட்டி, பற்று, இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுதான் இந்த கட்டு. இந்த சம்சாரம்ங்கிற தலை, இத நீ அறுத்திருக்க. முதல்ல பண்ணினது என்ன? எனக்கு ஒரு குரு பண்ணக்கூடிய முதலும் முக்கியமானதுமானது என்னன்னா, இந்த பாசத்தலையை அறுக்கிறது தான். அந்த பந்த கட்டை அறுக்கிறது தான் முக்கியமா பண்ணக்கூடியது. அதைத்தான் பகவான் ஃபர்ஸ்ட் பண்ற. கட்டு அறுத்து எனை ஆண்டு. நீ கட்டு அறுத்தாச்சு அப்படின்னா, நம்ம ஜென்ரலி கட்டை அறுத்தா என்ன, அது பாட்டுக்கு ஓடும் இல்லையா? மாடெல்லாம் கட்டை அவுத்து விட்டான்னா அது பாட்டுக்கு ஓடும். இங்க நான் கட்டை அவுத்து விட்டாச்சு, என்ன கட்டி போட்டிருக்கிறது இந்த உலகம் தான், அதை அவுத்தாச்சு அப்படின்னா இது தறிகட்டு ஓடக்கூடாது. அப்ப இதை காப்பாத்தணும். அப்ப இத ஒருத்தர் ஆளணும். அந்த ஆண்டு கொண்டு யார் இருக்கான்னு நீ இருக்கு. அப்ப நான் இந்த உலகத்திலிருந்து என்னை விடுவித்து கொண்டு உன்னதமான உன்னுடைய ஃபோல்டுல நான் வந்துடுறேன் இல்லையா? அதனால நீ என்னை ஆண்டு கொண்டாய். நமக்கு ஒரு இடத்துல இருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு போய் இன்னும் மோசமா போனது மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ். நமக்கு அங்கேருந்து தப்பிச்சோம்ப்பா, இங்க வந்து மாட்டினோம். நிறைய பேருக்கு ஆன்மீக குரூப்பே அப்படி ஆயிடும். ஏதோ லௌகீக குரூப்ல இருந்தாலாவது ஏதோ ஒரு புடவையை பத்தி பேசுவா, நகையை பத்தி பேசுவா, போனா போயிட்டு போறது, இப்ப என்ன பண்றோம் இல்லைன்னா இல்லைன்னு ஆயிடும். ஆன்மீக குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க ஏற்படக்கூடிய ராகத்வேஷத்துக்குள்ள நம்ம நீஞ்சி புறப்பட்டு வெளியில வந்து நம்ம ராகத்வேஷத்தை தொலைக்கிறோமோ இல்லையோ, இன்னும் 2 இன்ச்சு கூட சேர்த்து போகணும். அதுதான் ஆக்சுவலா நடக்கிறது. அப்ப அது நடக்கக்கூடாது அப்படின்னா, அங்கிருந்து விலகும் போது எனக்கு சரியான தலைவன் வேணும், எனக்கு சரியான துணைவன் வேணும். அதை நீ கொடுக்குற. அதுதான் ஆண்டு கொண்டாய் என்னை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே. நீ என்னை எங்க வச்ச நீனு அப்படின்னா, உன்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, நல்லா நீரு பூசிய நெற்றியோடு இருக்கக்கூடிய, சிவப்பழமா இருக்கக்கூடிய உன்னுடைய அன்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல நீ வந்து என்னை கூட்டு வைத்தாய். சரி, அங்க நான் வந்து ஒரு உலகத்துல வந்து சேத்துலயும் சகதியிலையும் உழண்டு கொண்டிருந்த பன்னி மாதிரிதான் நான் இருந்தேன். என்னை தூக்கின்னு வந்து நீ நல்லா குளிப்பாட்டி என்ன பண்ற, ஒரு நல்ல அடியார் கூட்டத்துல கொண்டு வந்து சேர்க்கிற. அங்க சாதாரணமா சேர்க்கல, பட்டி மண்டபம் ஏற்றினை. இந்த பட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னா வித்யா மண்டபம்னு அர்த்தம். அதாவது ஒரு தத்துவத்தை எடுத்து, இப்ப அடியார்கள் கூடினார்கள்னா என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஒரு கற்பனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா யார் வீட்டுல என்ன குழம்பு, என்ன கறி, என்ன கூட்டுன்னு பேசவே மாட்டாங்க. அப்படி பேசினா அவர்களுக்கு அடியார்கள்ங்கிற ஸ்டேட்டஸே கிடையாது. அடியார்கள்ங்கிறவங்க என்ன பேசுவாங்க, இந்த ஸ்தலத்துல பகவான் என்ன பண்ணினார், அதுக்கு என்ன பின்புலம், அது என்ன தத்துவத்தை நமக்கு சொல்றது. இந்த ஊர்த்வ தாண்டவம் அப்படின்னு சொன்னா எதுக்காக காலை தூக்குறார், என்னத்துக்காக அதை வந்து அந்த நாட்டியத்தை ஆடுறார், அங்க அவர் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்ன, இப்படி எல்லாம் வந்து அவர்கள் உட்கார்ந்து பேசுவார்கள். அப்ப இந்த
இந்த புஸ்தகத்துல இப்படி போட்டிருக்கு, இந்த புஸ்தகத்துல இப்படி போட்டிருக்குன்னு அந்த சிவபெருமான இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்ல இருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர்கள் பேசும்போது நான் ஒரு மட்டி மடையனாட்டம் அங்க உட்கார்ந்து அதை கேட்க கூட இல்லாம நீ என்ன பட்டி மண்டபம் ஏற்றினைன்னு சொன்னா எனக்கு அறிவை கொடுத்து அங்க நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு என்ன நீ ஆக்கிட்டப்பா. நீ என்னை காப்பாத்தினது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த காப்பாத்தினதுக்கு அப்புறமா எனக்கு அறிவை கொடுத்து அறிவுள்ளவர்களோடு பழகுவதற்கான ஒரு அருகதையையும் நீ எனக்கு கொடுத்த. எத்தனை விஷயம் பண்ணிருக்காரு பகவான்னு சொல்ற 2 வரியில இத்தனை விஷயத்த பண்ணிட்டார் பகவான். அப்ப பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2ம் அறியேனை. யார் தெரியுமா நானு? இந்த 8ம் தெரியாது 2ம் தெரியாது. இந்த 8 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா சிவ பரமான தத்துவங்கள்ல 8 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அது வந்து 5 பூதங்கள், இந்த நிலம் நீர் காற்று ஆகாசம் நெருப்பு இருக்கு இல்லையா, இந்த 5 பூதங்கள் மனம் புத்தி அகங்காரம், இந்த 8ம் வந்து சிவபெருமானுடைய எல்லா தத்துவங்கள்லயும் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லி அதை விளக்குறதுங்கிறது நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். சரி, ஒன்னொன்னுத்துல ஒன்னொன்னு சொல்லுவோம். இப்ப சூக்ஷ்ம சரீரம்னா 17 இருக்குன்னு சொல்லி தத்துவ போதத்துல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாங்கியத்துல 24 தத்துவங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க. இங்க இவர்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா 5 பூதங்களும் மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிறது சித்தம் அதுக்குள்ளேயே இருக்கு. நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 பத்தி எனக்கு தெரியாது. இந்த 8ங்கிறது என்னங்கிறது சிவ தத்துவத்துல, அதாவது சிவபெருமான் பரமாக இருக்கக்கூடிய தத்துவ நூல்கள்ல இந்த 8மே சிவனுடைய அம்சமாக சொல்லப்படுகிறது. அதாவது பிரகிருதி புருஷன் அப்படின்னு பிரிக்கிறது. பிரகிருதிங்கிறது அம்பாள், புருஷன்கிறது சிவபெருமான் அப்படின்னு அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உடம்பு அப்படிங்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபமாகவும் இந்த உயிர்ங்கிறது சிவஸ்வரூபமாகவும் கற்பிக்கப்படுறது இதுல சிவபெருமானுடைய பரமான நூல்கள், இந்த சிவ போத ஞானம் அந்த மாதிரி நூல்கள்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த 2ங்கிறது எதை குறிக்கும்? இந்த 8ங்கிறது இந்த பஞ்சபூதங்களையும் மனம் புத்தி அகங்காரம் என்பதையும் குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 8ங்கிறது படைப்பு அப்படின்னு குறிக்கிறது. இந்த படைப்பு 2 என்னது அப்படின்னு சொன்னா இந்த 2 தான் அம்பாளும் ஈஸ்வரனுமான அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இந்த ஆமா, ஈஸ்வரனும் சக்தியுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் மாயை அப்படின்னு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதை நாம பிரம்மமும் மாயையும் சேர்த்து ஈஸ்வரன் ஒரே வேர்டுல சொல்றோம். அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரனாக பிரிச்சு காட்டுறாங்க. அம்பாளாலதான் இந்த இந்த கிரியேஷன்ல வந்து எல்லாமே வெளியில வருது. ஈஸ்வரன் அதற்கு வேண்டிய சக்தியை கொடுக்கிறார். சக்தி இல்லாமல் சிவம் இல்லைன்னு அவ சொல்லுவா, சிவம் இல்லாமல் சக்தி இல்லைன்னு இவர் சொல்லுவார். அந்த இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் திருவிளையாடல்ல, அந்த சண்டையெல்லாம் பார்த்திருக்கோம். இது 2ம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் அங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை ரொம்பவே வந்து இது பண்ணி சொல்றது, வலியுறுத்தி சொல்றது. ஏன்னா அம்பாளும் சுவாமியும் சேர்ந்துதான் நாம வந்து வணங்கணும் எப்பவுமே. அப்படி சேர்ந்து ஏன்னா சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. நம்ம அத்வைத தத்துவமா சொல்லும் பொழுது கூட இந்த மாயையோட எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் இல்லாம கிடையாது. இப்ப பிரம்மன் இருக்கிறதுனாலதான் மாயையுடைய வெளிப்பாடே இருக்கு. அதனால பிரம்மனும் மாயையும் ஒன்றுதான் அப்படிங்கிறது அதாவது இந்த ஒன்றாகத்தான் தெரிகிறது அப்படிங்கிறது, ஒன்றுதான் இல்ல ஒன்றாகத்தான் தெரிகிறது அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து பார்க்கிறோம் இதுல. அதனால இந்த 8ம் 2ம் அருகிலேனே அப்படின்னு சொல்றாரு இல்லையா, 8ம் 2ம் அரியேனையே அப்படிங்கிறார். இவ்வளவு அளவுக்கு தத்துவமா எனக்கு ஒண்ணு தெரியல, ஆனாலும் கூட இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணின தத்துவங்கள்லாம் ஒருத்தனுக்கு நன்னா மனசுல புரிஞ்சிருக்கணும் இல்லையா. இந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த 8, சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த 2 அப்படிங்கறதெல்லாம் இவனுக்கு தத்துவ ரீதியாக மனசுல நன்றாக புரிந்து இருக்கணுமே. அப்படி இல்லை எனக்கு. அப்படி நான் அறியாதவனாக இருந்தும் கூட நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா என்னை கொண்டு வந்து என்னுடைய உலக கட்டையெல்லாம் மறுத்து என்னை ஆண்டு என்னை உன்னுடைய அடியாரோடு கூட்டுவித்து அவர்கள் வாதிடக்கூடிய அந்த வித்யா மண்டபத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக இருந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு நீ என்ன ஆக்கியிருக்க
ஆனா நான் இன்னும் கைமாறு பண்ணல. அதை நம்மளே சப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா கைமாறு கொடுத்தல்ங்கிற விஷயமா சொல்றது நான். அடுத்தது அந்த தேவாசிரியர் மண்டபம்ங்கிறது பட்டி மண்டபத்தை சேர்ந்தது தானா? அது மத்த கோயிலை விட திருவாரூர் மட்டும்தான் தேவாசிரியர் மண்டபம் நமக்கு தெரிய வருது மாதிரி தோன்றும். எல்லா கோவில்லையுமே அந்த மண்டபங்கள் உண்டு. திருவாரூர்ல கொஞ்சம் விசேஷம். ஓகே. 10வது படி. அறிவனே அமுதே அடிநாகினேன் அறிவனாகக் கொண்டோ எனை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவன் ஆகக் கொண்டோ. அறிவனே அப்படின்னு சொன்னா என்ன? அறிவு ஸ்வரூபனே, பேரறிவனே, வாலறிவனே அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அந்த வாலறிவு கொண்டவனே. அமுதே, அமுத ஸ்வரூபனாக, அழிவே அற்ற ஸ்வரூபமாக இருக்கிறாயே. அழிவு அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிறாய். அமுதம் அப்படின்னா அமிர்தம், மிருத்தம்னா அழிவு, அமிர்தம்னா அழிவற்ற, அழிவற்ற தன்மையை உடைய இறைவனே அப்படின்னு. அடிநாயினேன், அடிநாயினேன்னா நான் ரொம்ப அல்பனாக இருக்கிறேன், ரொம்ப கீழே இருக்கேன் நானு. என்னை அறிவன் ஆகக் கொண்டோ, என்ன ஒரு ஞானி ஆக்குறதுக்காக வேண்டி. அறிவன் அப்படின்னா அறிவு உள்ளவன். என்னை ஒரு அறிவுள்ளவனாக ஞானியாக ஆக்குவதற்காக நீ என்னை ஆண்டு கொண்டாய். என்னை ஆண்டது அறிவனாக ஆகக் கொண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு கொஸ்டின் மார்க். நீ எதுக்காக என்னை ஆட்கொண்டாய்? எனக்கு ஏதாவது பணங்காசு கொடுக்கணும்னு ஆட்கொண்டாயா? இல்ல, எனக்கு அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்கொண்டாய். நீ அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிறாய், அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறாய். நீ என்னை எதற்காக ஆண்டு கொண்டாய் என்றால் இதற்காகத்தான். அறிவிலாமை அன்றே கண்டது. நீ ஆட்கொண்டதற்கு முன்னாடி நான் அறிவு இல்லாதவனா இருந்தேன் அப்படிங்கிறது நன்றாக தெரிந்த விஷயம்தான். இது ஒரு டிக்ளரேஷன். இறைவன் ஆட்கொள்ற வரைக்கும் எனக்கு அறிவு இல்லை. எதை பற்றிய அறிவு இல்லைன்னா என்னை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, இறைவனின் படைப்பை பற்றிய அறிவு. இங்க அறிவுன்னு சொல்லும் பொழுது இவரை யாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவர் ஒரு மந்திரி. மந்திரிக்கு அறிவு இல்லாம மந்திரியா இருக்க முடியாது. அவருக்கு நிறைய அறிவு இருந்திருக்கு. எந்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா, நான் என்னை பற்றிய அறிவும், இறைவனை பற்றிய அறிவும், இந்த உலகை பற்றிய அறிவும் தான் எனக்கு இல்லை. அதை நீ எனக்கு கொடுத்து நீ என்னை ஆண்டு கொள்வதற்காகவே வந்தாய். அதற்கு முன் எனக்கு அந்த அறிவானது இல்லை. இப்போ அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. சரிப்பா, நீ இப்ப ஆண்டு கொண்டா இல்லையா? இதுக்கப்புறம் எனக்கு அறிவு வந்துதா வரலையா? அதுவே எனக்கு சரியா புரியலையே. நான் எம் வெரி டவுட்ஃபுல் அபவுட் மை ஓன் ஸ்டேட்டஸ். அதான் இவர் இப்ப சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. எனக்கு நான் என்ன நான் அறிவில்லாத போது நீ ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டு நீ சும்மா ஏதோ ஒரு போனா பட்டம் இந்த பையனை நல்ல பையன் அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணல. நீ எனக்கு அறிவு கொடுக்கறதுக்காகத்தானே வந்த. அந்த அறிவு எனக்கு உண்மையிலேயே உள்ள இருக்கா இல்லையா? அது எனக்கு வேலை செய்யறதா இல்லையா? ஏன்னா அதை செய்யறதுங்கிறத என்னால பார்க்க முடியல. காரணம் என்ன? என் மனசு இன்னும் பக்குவப்படல. என் மனசு இன்னும் சுத்தம் ஆகல. எவ்வளவுதான் நான் சொன்னாலும், எவ்வளவுதான் நான் உன்னை பத்தி புரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு நினைச்சாலும், உன்னை பத்தி தெரிந்து கொண்டாலும், நீ எனக்கு அறிவுறுத்தினாலும், உன் அருள் இருந்தாலுமே கூட எனக்கு இன்னும் ஒரு நிலையான ஒரு இது இல்லை. இப்போ அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நதி கடலை சேரக்கூடிய ஒரு இடம் வருது இல்லையா? இந்த முகத்வாரம்னு சொல்லுவா இல்லையா? அந்த கடலை சங்கமம்னு சொல்றது இல்லையா? அந்த கடல், ஆமா, அந்த கடலை சேரும் பொழுது இந்த நதி சால்ட்டி ஆயிடும். அதனுடைய தன்மை கடலினுடைய நீரின் தன்மையா இருக்கும். அது திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் வருது இல்ல, அந்த நதி திரும்ப கடலுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள வரும். இந்த நதியோட உள்ளுக்குள்ள வரும். நதி கடலுக்குள்ள போகும். கடல் இப்ப நம்ம அந்த இடத்துல நின்னு பார்த்தா இது நதியா கடலான்னு தெரியாது. நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பேக் வாட்டர்ல, அந்த பேக் வாட்டர் கலக்கி ஒண்ணும் இல்ல, மெட்ராஸ்ல அடையார் கிட்ட போய் நின்னாலே எது அடையார் ரிவர், எது கடலுடைய இண்டன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் இருக்காரா அவர் இப்போ. நான் இப்ப உள்ள வந்துட்டேனா வரலையா, இல்ல வெளியிலேயே நிக்கிறேனா, இல்ல வரதுக்கு முயற்சி பண்றேனா, நான் உன்னுள் நிறைந்தேனா இல்லையா, நீ என்னுள் நிறைந்தாயா இல்லையா, இதே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அத டிக்ளேர் பண்றார். அதனால இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாம், கைமாறு செய்யறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அனுபவ சுத்தி.
இந்த அனுபோக சுத்தி அப்படிங்கிறதும் சித்த சுத்தி அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆத்ம சுத்தி அப்படிங்கிறது தான் வந்து சித்த சுத்தி. இந்த ஆத்ம சுத்தி அனுபோக சுத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆத்ம சுத்தியினால கிடைக்கக்கூடிய அறிவு என்பது நமக்கு பிரயோஜனப்படணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆத்ம சுத்தி சித்த சுத்திங்கிறது எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த அறிவு வந்து பிரயோஜனப்படணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தெளிந்த மனம் வேணும். நமக்கு இந்த மனசு வந்து ரொம்ப இதுவா இருக்கணும், பியூரா இருக்கணும். அப்பதான் நமக்கு இது வந்து தத்துவங்கள் நன்றாக மனசுல பதியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த 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 மனசை வந்து சுத்தப்படுத்த வேண்டியது நம்மளுடைய சாதகனுடைய டியூட்டி. நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு சுத்தப்படுத்தணும். என்னெல்லாம் நம்மளுக்கு குறைகள் இருக்கு. எப்படி வந்து ஒரு கண்ணாடியில வந்து அழுக்கு இருந்தா கண்ணாடியை தொடச்சதுக்கு அப்புறமா கிளியரா ஒரு பிம்பம் தெரியறதோ அந்த மாதிரிதான் நம்முடைய மனசுல இருக்கிற மலங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த இறைவனுடைய காட்சியானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, அறிவுல கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த தெளிந்த மனசுதான் நமக்கு விவேகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த அனுபோக சுத்தி அப்படிங்கிறதுல இந்த இன்னும் திருப்பியும் இந்த மனசை பத்தின ட்ரைனிங்கை பத்தி தான் பேச போறாரு அவர் மறுபடியும். ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவிநாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீச்சனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே. ஈசனே ஈசனே என் எம்மானே. எம்மானேனா என்னுடைய தலைவனே. இங்கேயும் என் எம்பிரானேன்னு சொன்னாலும் சரி எம்மானேன்னு சொன்னாலும் சரி தலைவன் தான் அர்த்தம். ஈசனே ஈஸ்வரனே என்னுடைய தலைவனே எந்தை எனக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக இருக்கும் பெருமானே. இதெல்லாம் கூப்பிடுறது ஜஸ்ட் விழிக்கிறது. பெருமை வாய்ந்த என்னுடைய தந்தையேன்னு அவர் வந்து கூப்பிடுற. என்ன வேலை பண்ணார் ஈஸ்வரன் இவருக்கு அப்படிங்கறத அடுத்தது சொல்றார். ஏன் பிறவி நாசனே, எனக்கு பிறவி பிணியை நீ போக்கி விட்டாய். உன்கிட்ட வந்தாச்சுனாலே அது போயிடும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஈஸ்வரனை அடையும் பொழுதே ஈஸ்வரன் அதை நமக்கு கொடுத்துடுறார். இன்னும் அதுக்கப்புறம் அதை சித்தி பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகுதே தவிர்த்து ஞானத்தினால நமக்கு பிறவியானது போகிறது அப்படிங்கிறது தெரியுது. அப்ப என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான. நீ எனக்கு வந்து பிறவிய போக்கின. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு கீழ் குணங்களை உடைய ஒரு நாயாகத்தான் நான் இருக்கிறேன். பொல்லா அப்படின்னா ஒரு கெட்ட குணங்கள்லாம் நிறைய இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாயாக நான் இருக்கிறேன். நான் யாதும் ஒன்று அல்ல, ஒரு பெரிய நல்ல ஒரு குவாலிபிகேஷனும் இல்லாம ஒரு டிஸ்குவாலிஃபைடு பர்சனா தான் நான் இருக்கேன். நீச்சனேனை, என்னை நீச்சனாக சொல்லிக்கிறார் தன்னையே. அதாவது இந்த உலகப்பற்று இருக்கு, உடல் பற்று இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது வெறும் காப்பாத்திக்கிற பற்றா இருந்தால் கூட அடியார்களை பொறுத்த வரைக்கும் நீச்சன்தான். நம்ம வந்து பெரிய பங்களாக்கு ஆசைப்பட வேண்டாம், ஒரு பணங்காசுக்கு ஆசைப்பட வேண்டாம். அவனெல்லாம் நீச்சன் அப்படின்னு சொல்றது, பதவிக்கு ஆசைப்படுறவன் அதெல்லாம் வந்து வெளிப்படை. இது வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா உடல் மீது இன்னும் எனக்கு பற்று இருக்கிறதே, அதனால நான் நீச்சன். நான் அதனால நாய் தான். அதனால தன்னை ஏன் நாயின்னு சொல்றாரு அப்படின்னா உடற்பற்று மிகுந்து இருக்கிறதுங்கிறதுனால நாய் அப்படிங்கிறார். நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே. உன்னை எவ்வளவு நீ வந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உணர்ச்சியிலேயே, இந்த உடல் உணர்ச்சியிலேயே உழன்று கொண்டு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நான் உன்னை ஒரு நாளும் நினைக்கிறதே கிடையாது. அப்ப உன்னை விட்டு பிரிந்திருக்கிற மனதை கொண்டவனாக இருக்கிறேன். தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. இந்த மனசு என்ன பண்றது அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு அறிவை எல்லாம் கொடுத்தாலும் கூட இது வந்து மறுபடியும் போய் இந்த உலகத்துலதான் உழலதேன் அப்படிங்கிறது கீழ்மையான சிந்தனைகள், கீழ்மையான உணர்ச்சிகள்ல தான் இது வந்து ஈடுபடுறேன் அப்படின்னு இது என்னை பிடிச்சு இழுத்துட்டு போறது. இது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு இந்த மனசை வந்து பக்குவப்படுத்தாம இறைவனை கண்டும் பயனில்லாமல் போகிறதே அப்படிங்கிற ஒரு வேதனையத்தான் அவர் வந்து வெளிப்படுத்துறார். ஏன்னா இறைவன் காட்சி கிடைக்கிறது தான் கஷ்டம்னு சொல்றாங்க. அதுவே கிடைச்சிடுத்து, சுலபமா அவரே கொடுத்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் நான் படுற பாடு எனக்கு, அதாவது இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவார்ல, அதுதான் இந்த இடத்துல ஞாபகம் வரும். ஒண்ணுமே தெரியலன்னா பிரச்சனையே இல்லை, அவன் ரோட்ல தெரிஞ்சுட்டு இருக்கான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா கொஞ்சம் தெரிஞ்சிடுத்து அப்படின்னா மனசு தாப்பப்படுறது.
இத 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 பண்ண இப்ப ஒண்ணும் இல்ல, நம்மள எல்லாமே எடுத்துக்கோங்களேன். நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு பாகவத கிளாஸ் கேட்கணும்னு நினைக்கிறோமா, ஒருத்தர் வந்து சொல்லுவா இல்ல நாராயணியம் வாங்கோ, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொருத்தர் வந்து சொல்லுவா இல்ல நீங்க திருவாசகத்துக்கு வாங்கோ, அது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு என்னன்னா இருக்கிற 24 மணி நேரத்துல தூங்குறதெல்லாம் போக கழிச்சாச்சுன்னா இத்தினூண்டு டைம் தான் பாக்கி இருக்கும். ஒரு 4-5 மணி நேரத்துல எதுக்கு கொடுக்கறதுன்னு நமக்கே தெரியாது. ஐயோ இதுக்கு போலாமா அதுக்கு போலாம், அப்புறம் கடைசியில துக்கத்துலதான் வந்து முடியுமே தவிர ஒரு ஹாப்பினஸே இருக்காது. இதுக்கு வேலைக்கே போயிருக்கலாம் அப்படின்னு தோணும் நமக்கு. ஆபீஸ் வேலைக்கே போயிருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப என்ன காலையில சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து பார்த்துட்டு வர போறோம் அப்படின்னு கூட சில சமயம் மனசு தோண ஆரம்பிச்சு. அப்ப ஏன் அது வருது அப்படின்னு சொன்னா அந்த மனசு ஒருநிலைப்படல அப்படிங்கிறது அர்த்தம். நான் எவ்வளவு தூரம் எனக்கு பெரிய காட்சியெல்லாம் கிடைச்சு நீயே வந்துட்டா கூட எனக்கு மனசு இன்னும் ஒருநிலைப்படல, இந்த இயலாமையை பற்றி நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு கையறு நிலையை வெளிப்படுத்துறார் மாணிக்க வாசகர். மேற்கொண்டு நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.